ஹாய், வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு பாருங்கள், நான் நல்ல கருப்பு திராட்சை காஞ்சது, அதே மாதிரி பேரிச்சம்பழம் காய், ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க இதை, அது பாதாம், முந்திரி, நிலக்கடலை இதெல்லாம் வறுத்து போட்டிருக்கேன். இன்னும் 4-5 போடணும். இப்போ நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். நல்லா காய வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்ல ட்ரிங்க்கு, இது ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. காலையில் ஒரு கிளாஸ் நீங்கள் குடித்தா போதும். நல்ல ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும். ஃபுல் டேக்கு நல்ல தெம்பு கொடுக்கும். இன்னும் நம்ம இதில் கருப்பு உளுந்து, பாசிப்பயிறு இதெல்லாம் வறுத்து போட போகிறேன். இப்போ நம்ம இதில் முந்திரி, திராட்சை, நிலக்கடலை, பாதாம் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதிலே கருப்புளுந்து நல்லா வறுத்து சிம்மில் வறுத்துக்குங்க. நல்லா வறுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் பாசிப்பயிறு நல்லா வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா வாசம் வர வரையில் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதையும் இதில் கலந்துக்கலாம். இப்போ இதில் சம்பா கோதுமை நல்லா வறுத்து சேர்த்துருக்கேன். இதில் இப்போ பாலி அரிசி கொஞ்சமாக நல்லா வறுத்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்கலை, 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். மற்றதெல்லாம் 100 சேர்த்துருக்கேன். இதில் இது சும்மா 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பூசணி விதை ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து போட்டாச்சு. நம்ம இதை அப்படியே நீங்கள் பொட்டுக்கடலை வேணுன்னா கூட போட்டுக்க. நாங்கள் பொட்டுக்கடலை போடலை. வேறு உங்களுக்கு என்னென்ன கடலை பிடிக்கனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். இதை நம்ம என்ன செய்யலாம்னா மிக்ஸி ஜார் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரும் உங்கள் வீட்டில் நல்லா அரைப்படாதுன்னா ரைஸ் மில்லில் கொடுத்து கூட நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. நான் பொடி பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக கலந்துக்கிட்டோம்னா நல்லா திக்காக கிடைக்கிது பாருங்கள். இந்த நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைக்கு கூட்டியே குறைச்சி கூட போட்டுக்குங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நல்லா உளுந்து எல்லாமே ரொம்ப நல்லது. உளுந்து, பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டிருக்கோம். முந்திரி, பாதாம் எல்லாமே போட்டிருக்கோம். அதில் ரொம்ப நல்லது. இது நம்ம அப்படியே கரைச்சிக்கலாம். நம்ம ஒன்றும் அடுப்புலலாம் வச்சு காய்ச்சணும், எல்லாமே வறுத்து தான் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு உங்களுக்கு நாட்டு சக்கரை தேவையான போட்டுக்கோங்க. இல்லாட்டி தேன் கூட கலந்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்ல டயட்லாம் இருக்கிறவங்களுக்கு காலையில் இது ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் 12-1 மணி வரை கூட பசிக்காது. நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்கு உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா குடிக்கலாம். கடையில் போய் ஹார்லிக்ஸு, போன்விட்டா, பூஸ்ட்டுன்னெலாம் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் எதை தேவையோ அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து இப்படி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது சீக்கிரத்தில் கெடாது. எல்லாமே வறுத்து போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரத்தில் கெடவும் கெடாது. 1 மாதத்துக்கு 2 மாதம் கூட நீங்கள் வச்சு குடிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். பாய்.